வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு முக்கியமான பலன். ராகு கேது பயிற்சி பலன்கள். ஏப்ரல் மாதம் தொடர்ச்சியாக 1.5 வருட ஆண்டுகள். கும்பத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. கும்பத்தில் ராகு இருந்தால் பலவிதமான திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் குழப்பிக்கொள்வீர்கள். அறிவு குழப்பம் வரும், தேவையில்லாத சிந்தனை தடுமாற்றம் வரும், பருவ சிக்கல் வரும், காதல் குழப்பம் வரும். படிக்கின்ற காலகட்டத்தில் படிக்க வேண்டும், வேலை பார்க்கின்ற காலகட்டத்தில் வேலை பார்க்க வேண்டும், சரியான வருமானம் வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணம் வர வேண்டும். இவையெல்லாம் குழப்பிக்கொண்டு படிப்பில் குறைவாக இருப்பது, வேலைவாய்ப்பில் குறைவாக இருப்பது, பாலியல் சிந்தனை அதிகமாகும். இதனால் தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு ஆளாவீர்கள். கவனம் வேண்டும். 2ஆம் இடத்தில் வேறு சனி. வாக்கு, தனம் விஷயத்தில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் பொறுப்பு, நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்ற பொறுப்பு இருக்க வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழில் முயற்சி சிறப்பாக அமையக்கூடும். வெளியூர் வெளிநாடு சென்று உள்ளூரில் வேலைவாய்ப்பு மத்தியமாகவும், வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு உச்ச பலனாகவும், வருமான உயர்வுக்குரிய பலனாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் குடும்பத்தை பிரித்து வைக்கும். தொழில் சார்ந்த பிரிவு தான். ஆக புதிதாக திருமணம் முடித்தவர்கள் வேலைவாய்ப்பு கருதி வெளியூர் செல்லலாம். அது ஒரு குடும்ப பிரிவு. இதில் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அரசு தொழில் மீறி செய்பவர்களுக்கு அரசு தொழில் சிறப்பாக அமையும். ஆசிரியர் தொழில், எழுத்து தொழில், கணித தொழில், மருத்துவ தொழில் உள்ளவர்களுக்கு மேன்மையான எதிர்கால காலகட்டங்கள். இந்த படித்த பிள்ளைகள் வேலைவாய்ப்பு மீறி செய்பவர்களுக்கு உள்ளூரில் சற்று தாமதமான வேலைவாய்ப்பும் சம்பள குறைவான வேலைவாய்ப்பும் தான் இருக்கும். வெளியூர் வெளிநாடு சென்றால் சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக அவங்களுடைய திறமை பொறுத்து, அறிவின் பொறுத்து, தைரியத்தை பொறுத்து வெளியூர் வெளிநாடு செல்வது இயல்பு. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு பணி சற்று குறைவாக இருந்தாலும் இடமாற்றமும் மேன்மையான ராஜயோக பலனை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமணத்தில் குழப்பம் வரும். அவை தவிர்த்துவிட்டு 1க்கு 2 வடன் பார்த்து அதீத முயற்சி செய்து திருமணம் முடிக்கின்ற காலகட்டங்களாகும். ஆக குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமைந்தாலும் சற்று குலதெய்வ வழிபாடு தேவை, இஷ்ட தெய்வ வழிபாடு தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக வாக்கை நிதானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செல்வாக்கு உயரும் என்றாலும் வாக்கில் தேவையில்லாத அவப்பெயர், சஞ்சலம், அவமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தால் உங்கள் கீழ் இருக்கின்ற ஊழியர்களோடு பரஸ்பரமோடு நடக்க வேண்டும். நீங்கள் ஊழியராக இருந்தால் உயர் அதிகாரிகளோடு பரஸ்பரமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனோதானோ என்று பேசிவிடக்கூடாது. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இனம் பிரித்து பேச வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும் என்பதே சரியான பலனாக நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் என்பது மௌனத்தாலும், பொறுமையாலும், நிதானமான பேச்சாலும் சிறப்பாக அமையக்கூடும். ஆக கோபத்தை குறைத்து கொண்டு மௌனத்தையும் இறை வழிபாடும் அதிகரித்து கொண்டால் பலவிதமான துன்பத்திலிருந்து விடுபட்டு மேன்மையான வாழ்க்கை அனுபவிப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி.